3 மொழி கத்துக்கறணும், 3வது மொழியா நீங்க எந்த மொழி வேணா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா அவங்க ஹிந்தியை தான் கொண்டு வர போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு மொழியை கத்துக்கிறதுக்காண்டி அதை ஒரு சப்ஜெக்டா சேர்த்து படிக்கணும்ன்றது தேவையில்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பீகார்ல இருந்து. எத்தனை வருஷமா சென்னையில இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எதனால அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க வேலை பார்க்கறதுக்காண்டி ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அங்கே என்ன நம்ம ஒரு விவசாயி இல்லை, சிஎம் சரியில்லை, அதனால் நம்ம படிச்சுட்டே வேஸ்ட்டு தான். அதனால் எல்லாம் இங்கே ஊர்லேருந்து எல்லாரும் இங்கே தான் வராங்களா. இந்த நண்பர் நல்லா தமிழ் பேசுறாருல, ஆனால் இவர் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் படிக்கல. ஆனால் அவரோட ஸ்டேட்ல அரசாங்கம் சரியில்லை, அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவரோட விவசாயம் ஒழுங்கா ஓடலை அப்படின்றதுக்காண்டி இங்கே வந்து பிழைக்க வந்திருக்காரு சென்னையில். இதெல்லாம் நான் சொல்லப்பா, அவரே தான் சொல்றாரு. ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு தெளிவா அவரால் தமிழ் பேச முடியும் அப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வேலை எங்களுக்கு நார்த்தில் கிடைக்குது அப்படின்னா நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு தேவைன்றப்ப ஹிந்தி கற்றுக்க முடியாது நீங்க எப்படா சொல்லுவீங்க? அடுத்து நமக்கு அங்கே கிடைக்குதுன்னா வேலை அங்கே கிடைக்காது. அங்கே வந்து வேலை ஜாஸ்தி, காசு கம்மியாக கிடைக்கும். நமக்கு எங்கே அந்த மாதிரி வேலை கம்மியாக கிடைக்கிது, டிப்டி கம்மியாக கிடைக்கிது, காசு அதிகமாக கிடைக்கிது. அதனாலே நான் இங்கே வரேன் சென்னைக்கு. அவங்களோட ஸ்டேட்ல வேலை வாய்ப்பு இல்லை, அதனால இங்க வர்றாங்க. நிறைய வேலை இருந்தாலும் அதிக வேலை இருக்கு, ஆனா கம்மி சம்பளம். அவங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடி இங்க வராங்க. நம்ம எப்படி பெருசா சம்பாதிக்கணும்ன்றதுக்காண்டி வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி. ஆனா இங்க மேட்ரு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு இங்க வரும்போது அவங்க அந்த மொழியை அழகா கத்துக்கிட்டு அவங்க அழகா பேசுறாங்க. நான் இந்தியாவிலே வேலை பார்க்கலப்பா, நார்த்துக்கும் போக போறதுப்பா, நான் ஜெர்மனி போக போறேன்னா நான் ஜெர்மன் படிக்கணும். நான் ஜெர்மனுக்கு போக போறேன்றது நான் ஸ்கூல் படிக்கும் போதே முடிவு பண்றது கிடையாது, காலம் முடிவு செய்யும். எனக்கு தேவைன்னு வரும்போது நான் அந்த மொழியை கத்துக்கிற போறேன். தம்பி ஜெர்மனி போயிருக்கேன், அவன் ரீசெண்டா தான் ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு போறேன். நீங்களா எங்க இருந்துடா வரிய, தேவைப்படும் போது நாங்க கத்துக்கிறோம்டா போங்கடா. மறுபடியும் சொல்றேன், நாங்க எந்த மொழிக்கும் எதிரானவங்க கிடையாது. ஆனா ஒரு மொழியை நீ திணிக்கணும் வரும்போது திங்குதுங்கன்னு மிதிச்சிருவோம். போய் அந்த மாநிலத்தை முன்னேற்ற பத்தி யோசிப்பாங்க, இங்க நம்மளை பிடிச்சி கடிச்சுக்கிருக்காங்க.